Finally, we got an air fryer. Now needs to know what to do and what not to do. Welcome to Macromind YouTube channel. Let's hear the podcast. நீங்கள் ஏர் ஃப்ரையர் முறைக்கு புதியவர் என்றால் அதை எப்படி பயன்படுத்துறது, அதன் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த பாட்காஸ்டை கவனமா கேளுங்கள். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை ஆழமா அலச போறோம். அது ஐகான் IKF810 ஏர் ஃப்ரையர். ஆமா, இது வெறும் ஒரு சமையலறை சாதனம் மட்டும்தானா? இல்ல, நம்ம குறிப்பா தென்னிந்திய சமையலறைகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமாங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா, நம்மகிட்ட இது சம்பந்தமா சில குறிப்புகள், அறிவியல் விளக்கங்கள், சில சுவாரஸ்யமான அனுபவ கதைகள் கூட இருக்கு. சொல்லப்போனா இதோட நோக்கம் என்னன்னா, இந்த நவீன கருவி நம்ம பாரம்பரிய கடாய்க்கு ஒரு மாற்றா இருக்க முடியுமா? கரெக்ட். ஆரோக்கியத்தையும் சுவையையும் இது எப்படி சமன் செய்யுது, நம்ம எண்ணெயில பொரிச்செடுக்கிற பழக்கத்தை இது மாத்துமா, இதெல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். ஏர் ஃப்ரையர்னா என்ன? சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு சூறாவளி வெப்பம் மாதிரி. ஆமா, உள்ள இருக்கிற ஒரு வெப்பமூட்டும் கருவியும் ஒரு சக்தி வாய்ந்த விசிறியும் சேர்ந்து சூடான காற்ற அதிவேகத்துல உணவு மேல சுழற்றி வேக வைக்குது. இத இந்திய சூழல்ல பாக்குறதா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நம்ம அம்மாக்கள்லாம் சூடான எண்ணெய்க்கு பக்கத்துல நின்னு பக்கோடா போடுற காட்சி ஞாபகம் இருக்கா? நிச்சயமா. அந்த மொறுமொறுப்பு நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கப்புறம் வர்ற அந்த மந்தமான உணர்வும் வாயில தங்குற எண்ணெய் பிசுக்கும் அது யாருக்குமே பிடிக்காது. இப்போ இந்த ஐகான் கருவி 90% குறைவான எண்ணெயை பயன்படுத்தி அதே மொறுமொறுப்பை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி இல்லாத பொரியல்னு சொல்லலாம், இல்லையா? ஆமா, ஆனா இங்கதான் அசலேன கலாச்சார மோதலே ஆரம்பிக்குது. எக்ஸாக்ட்லி. பல தென்னிந்திய வீடுகள்ல அந்த சீனச்சட்டி இல்லைனா கடாய்ங்கிறது ஒரு புனிதமான பொருள் மாதிரி 3 தலைமுறையா பயன்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாலே இந்த ஏர் ஃப்ரையரை கொண்டு போய் வச்சா எங்க பாட்டி இது ஒரு விண்கல மாதிரி தான் பாப்பாங்க. 1 லிட்டர் எண்ணெய் இல்லாம எப்படி பொரிக்க முடியும், இது என்ன மந்திரமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இதுக்கு ஆதாரம் ஒரு நல்ல பதில சொல்லுது. இது மந்திரம் இல்ல, கூடைக்குள்ள ஒரு புயல்னு சொல்லலாம். கூடைக்குள்ள ஒரு புயலா? ஆமா, சென்னையில அடிக்கிற அனல் காற்று மாதிரி இந்த கருவி சிக்கன் 65ஓட மேற்பரப்புல இருக்கிற ஈரப்பதத்தை வேகமா உறிஞ்சிடும். அதனால உள்ள இருக்கிற சதை வேகிறதுக்கு முன்னாடியே வெளியில ஒரு முறுமுறுப்பான அடுக்கு உருவாகிடுது. கேட்க நல்லா இருக்கு. ஆனா உண்மையான சவால்களை பத்தி பேசலாமே. உதாரணமா அந்த மெதுவடை சோதனை. அந்த வடை பேரழிவு. ஆமா, ஈரமான உளுந்து மாவை நேரடியா அந்த கருவியில வச்சா என்ன ஆகும்? ஒரு குறிப்புல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அது ஒரு பெரிய குழப்பத்துல தான் முடியும். அந்த அதிவேக காற்று இருக்குல்ல, அது மாவா 4 பக்கமும் பறக்க விட்டுடும். அப்படியா? ஆமா, கடைசியில அந்த மாவு மேல இருக்கிற வெப்பமூட்டும் கம்பி மேல பட்டு கருகி புகஞ்சு சமையலறையே ஒரு மாதிரி ஆயிடும். அப்போ இது ஒரு முக்கியமான பாடம். நம்ம செய்முறைகளை இந்த கருவிக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கணும். கரெக்ட். இதுக்கு பதிலா மசாலா வடை, அதாவது பருப்பு வடை செஞ்சா தங்க நாணயங்கள் மாதிரி மொறுமொறுப்பா வருதுன்னு சொல்றாங்க. ஓஹோ, அது எப்படி? பருப்பு வடை மாவு கொஞ்சம் கெட்டியா உறுதியா இருக்கும். அதனால அது காத்துல பறக்காது, நல்லா மொறுமொறுப்பா வெந்துடும். சரி, அப்ப இது வெறும் வடை பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. அப்பளம் புரட்சின்னு ஒன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மதிய சாப்பாட்டுல ஒருத்தர் மட்டும் அடுப்படியில நின்னு அப்பளம் பொரிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆமா, அது ஒரு தனிமை தண்டனை மாதிரி. இனி அந்த தண்டனை தேவையில்லை. எண்ணெய் இல்லாம 2 நிமிஷத்துல அப்பளத்தை பொரிக்க முடியும். ஆனா அது காத்துல பறக்குமே. ரஜினிகாந்த் படம் முதல் நாள் முதல் காட்சியில ரசிகர்கள் ஆடுற மாதிரி அப்பளம் உள்ள ஆடும்னு வேடிக்கையா சொல்லிருக்காங்க. ஆமா, அதுக்கு ஒரு சின்ன தந்திரம் இருக்கு. அப்பளம் மேல ஒரு சின்ன தட்டு வச்சுட்டா போதும், பறக்காது. ஓ, சிம்பிள். இது நவீன மருமகளின் சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லப்படுதே. அது பாகற்காய் வறுவல் பத்தி. பாகற்காய் வறுவல் செய்யணும்னா 30 நிமிஷம் கிளறிட்டே இருக்கணும். ஆனா இதுல நறுக்கின பாகற்காய மசாலாவோட கலந்து வச்சுட்டா போதும். அப்போ அந்த நேரத்துல நாம வேற வேலையை பார்க்கலாம். ஆமா, இது நேரத்தை மிச்சப்படுத்துற ஒரு பெரிய கருவி. சரி, பழைய உணவுகளை பத்தி என்ன? நேத்து வாங்கின சமோசா இல்லன்னா பஜ்ஜி இன்னைக்கு நமத்து போயிருக்கோம். கரெக்ட். அத மைக்ரோவேவ்ல வச்சா ஒரு மாதிரி நனைஞ்ச அட்டை மாதிரி ஆயிடும். ஆனா ஏர் ஃப்ரையர்ல அதுல 3 நிமிஷம் வச்சா போதும், புதுசா செஞ்ச மாதிரி மொறுமொறுப்பா மாறிடும். இது சிக்ருண்டிகளுக்கான ஒரு உயிர்காக்கும் கருவி மாதிரி. சரி, இந்த சாதனம் பத்தி நிறைய சந்தேகங்கள், கட்டுக்கதைகள்லாம் இருக்குமே. ஆமா, இது சமையலறையில இருக்கிற ஒரு அணு உலைனும் இதுல இருந்து கதிர்வீச்சு வரும்னு ஒரு பயம் இருக்கு. அது முற்றிலும் தவறு. இதுல எந்த கதிர்களும் இல்லைங்க. இது ஒரு ஹேர் ட்ரையர் மாதிரி தான். ஹேர் ட்ரையரா? ஆமா,
ஒரு சுருள் கம்பி, ஒரு விசிறி, அவ்வளவுதான். நம்ம ஹேர் ட்ரையர் பயன்படுத்த பயப்படுறது இல்லையே, அதே தொழில்நுட்பம் தான் இதுவும். சென்னையில அடிக்கிற வெயிலே உண்மையான கதிர்வீச்சுன்னு ஒரு வேடிக்கையான ஒப்பீடும் இருக்கு. சரி, அடுத்தது புற்றுநோய் பயம். அதிவேகத்துல சமைக்கிறதுனால கெட்ட ரசாயனங்கள் உருவாகும்னு சொல்றாங்களே. சுவாரஸ்யமா, உண்மை இதுக்கு நேர்மாறானது. அப்படியா? ஆமா, ஒரே எண்ணெய திரும்ப திரும்ப பயன்படுத்தி உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி ஆழமா பொரிக்கும் போதுதான் ஆக்ரிலமைடுங்கிற தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனம் உருவாகுது. ஓஹோ. ஆனா ஏர் ஃப்ரையர் இந்த ஆக்ரிலமைடோட அளவை 90% வரைக்கும் குறைக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. சொல்லப்போனா இது புற்றுநோய் அபாயத்தை குறைக்குது. சரி, அதோட நான்ஸ்டிக் பூச்சி பாதுகாப்பானதா? அது உணவுல கலந்துடுமா? இது ஒரு நல்ல கேள்வி. இதுல உணவு தரச் சான்றிதழ் பெற்ற பூச்சு தான் பயன்படுத்துறாங்க. அது 260 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போனாதான் பாதிப்பு. ஆனா அந்த இயந்திரம் அதிகபட்சமா 200 டிகிரி வரைக்கும் தான் போகும். அப்போ பூச்சு உருகி உணவுல கலக்க வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. நம்ம வீடுகள்ல பூச்சு உறிஞ்சு போன பழைய தோசைக்கல்ல விட இது ரொம்பவே பாதுகாப்பானது. அப்படியானால் இதன் சாதக பாதகங்கள் என்ன? இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் மாயாட் வினைன்னு சொல்லப்படுற ஒரு விஷயம்தான். ஆமா, அந்த பழுப்பு நிறத்தையும் சுவையையும் உருவாக்குற செயல்பாடு அதை எண்ணெய் இல்லாம சூடான காற்று செய்யுது. ஆனா சில வரம்புகளும் இருக்குமே. இருக்கு. பெங்களூர் பஸ் நெரிசல் மாதிரி உணவை ஒண்ணு மேல ஒண்ணு குவிச்சா காத்து சரியா பரவாது, உணவு வேகாது. அப்போ கொஞ்சம் இடைவெளி விட்டு வைக்கணும். ஆமா. அப்புறம் கோழிக்கறி மாதிரி கொழுப்பு குறைந்த இறைச்சிய அதிக நேரம் வச்சா கொஞ்சம் வறண்டு போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு லேசா எண்ணெய் தெளிக்கிறது நல்லது. மின்சார செலவு பத்தி என்ன? ஒரு பெரிய கடாயில 1 லிட்டர் எண்ணெய் சூடாக்குறதோட ஒப்பிடும்போது இது குறைஞ்ச நேரத்துல சமைக்கிறதால ஒரு சிற்றுண்டிக்கான மொத்த ஆற்றல் செலவு குறைவாதான் இருக்கும். ஆக இந்த ஐகான் ஏர்ஃப்ரையருங்கிறது ஒரு கலாச்சார மாற்றத்தை ஏற்படுத்துற கருவி, ஒரு அறிவியல் சாதனம், அப்புறம் ஒரு சமையலறை உதவியாளர். இது நம்ம பாரம்பரியத்தை விட்டுணும்னு சொல்லல. நிச்சயமா சொல்லல. உங்க குறிப்புகள்ல ஒரு நல்ல மேற்கோள் இருக்கு. 2000 வருஷம் பழமையான நம்ம சமையல் குறிப்புகளை 21ஆம் நூற்றாண்டு உடலுக்கு ஏத்த மாதிரி உயிர் போட வச்சுக்க இது உதவுது. ரொம்ப அழகான வரி. ஆமா, இது இயற்கைக்கு மாறானது இல்ல, ஒரு லுங்கிய போல காற்றோட்டமானது, திறமையானதுன்னு அழகா முடிச்சிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சிந்தனை, அடுப்படியில கஷ்டப்பட்டு சமைச்சாதான் உணவுக்கு சுவை கூடும்னு ஒரு பழைய சொல் இருக்கு. ஆனா இந்த இயந்திரம் அந்த கருத்தை சவால் பண்ணுது. நம்ம நவீன வாழ்க்கையில வசதிக்காக உணவோட ஆன்மாவை இழக்கணுமா, இல்லனா இது போன்ற தொழில்நுட்பங்கள் நம்ம நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் மிச்சப்படுத்தி அந்த ஆன்மாவையும் பாதுகாக்க உதவுதா? இதை சிந்திச்சு பாருங்க.